ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்கள், நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண நேற்று ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் என்னெல்லாம் பிராண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு பீட்ஸுக்கு வந்து இது கேட்டிருந்தாங்க. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுன்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஜரிக்கு தேவை உள்ளது. அது வந்து 14.5 துலிப் தெரியுதா கிளியராக? இதான் வந்து நம்ம ஜரி ஒர்க் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு. சரியா? 14.5 துலிப்பு ஜப்பான் ஒரிஜினல் வந்து இப்படி இருக்கும், மேட் இன் ஜப்பான்னு போட்டிருக்கோம். இதுதான் ஒரிஜினல் பீஸ். பார்த்துக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு த்ரெட் ஒர்க்குக்கு வந்து துளிப்லேயே வந்து இதுதான் அதோட பிராண்டு. நம்பர் பார்த்திங்கன்னா 23.0.45 mm. இது வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா? வாட்டர் ஃபில்லிங் த்ரெட்டில் லோடு கொடுக்குற த்ரெட் ஒர்க்குக்கு இதுதான் பெஸ்ட்டு. ஸோ இந்த ரெண்டும். ஒரு சிலவங்களுக்கு வந்து இதில் ஒர்க்கு வராதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அயன் நீடில் வச்சுருப்பாங்க. இது அயன் நீடில், இது வந்து த்ரெட்டு நம்ம சுற்றி வச்சுக்கிறது. இது வந்து ஜரி ஒர்க் பண்ணுறதுக்கு. சரியா? இதில் வந்து ஜரி ஒர்க் பண்ணலாம். அப்புறம் வந்து இதுலேயே வந்து 2 வெரைட்டிஸ் வரும். வுட்டு நீடில் வரும், அயன் நீடில் வரும். இது வந்து பீட்ஸுக்கு உள்ளது. பார்த்துக்கோங்க, காமிக்கிறேன். இது வந்து மோஸ்ட்லி இது வந்து நிறைய பேர்த்துக்கு சொல்லுவாங்க, இது கலண்டு வருது, உரி வருது. இதில் வந்து என்னென்னா ஒரு 10 பீஸ் வாங்கினா நமக்கு ஒரு 5 பீஸ் 6 பீஸ் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். சரியா? வுட் நீடில். ஸோ அது வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து வேணான்னு சொல்லுவாங்க. இது வந்து அயன் நீடில். ஃபுல்லாகவே வந்து இங்கே வர நமக்கு பீட்ஸ் லோடு பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணுறதுக்கு இதில் நூல் சுற்றினீங்கனாலும் நூல் சுற்றலைன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நரம்பு. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நரம்பு. ரொம்ப மெலிசாக இருக்கும் பீட்ஸ் எல்லாம் இறங்கி போகிறதுக்கு. ஆனால் ரொம்ப திக்னஸாக இருக்குது, நம்ம கட் பண்ணவே முடியாது. எவ்வளவு இழுத்தாலும், இப்போ இழுக்க தான் செய்கிறேன் டைட்டாக. எவ்வளோ நம்ம கையில் சுற்றி இழுத்தாலும், இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ பலமாக இழுக்கிறேன்னு, கட்டாகி வராது. சரியா? பிராண்டு. ஆனால் கண்ணுக்கு இப்போ தெரியுது, இப்படி இழுத்தா வீடியோலேயே தெரியாது. ரொம்ப மெலிசாக இருக்கும், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நரம்பு பெஸ்ட்டு. இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ எங்களுக்கு நரம்பில் வரலன்னு கேட்டிங்கன்னா டோராவில் வந்து இது வந்து சிவிங் த்ரெட் இருக்குது. இது வந்து டோரா. இதோட 1 பீஸ் வந்து 9 rupees வரும். இது சேம் நல்ல ஹெவி பவராக இருக்கும். இது நார்மல் சிவிங் த்ரெட்டு கிடையாது. இதை பாருங்கள், இழுத்து உங்களுக்கு நான் இழுத்து காமிக்கிறேன். நார்மல் சிவிங் த்ரெட்டு கிடையாது இது. அவ்வளோ தூரம் நான் இழுக்கிறேன், அவ்வளோ தூரம் பாருங்கள். இது நார்மல் சிவிங் த்ரெட் கிடையாது. டோராலேயே வந்து இது டபுள் கலர், இந்த 2 3 4 கலரில் வரும் பாருங்கள். இதுதான் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுற கலர் இதுதான். அதே தான் இது டோரா. நார்மல் சிவிங் த்ரெட்டு கிடையாது. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா இது தெரியும், மார்க்கிங் பென்சில். அப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணுற ஜரி என்னென்னா 754. இது என்ன இதில் ஸ்பெஷலிட்டி என்னென்னா இது வந்து ஒரிஜினல் பிராண்டு. இது எப்படிங்க எல்லாமே ஒரிஜினல் பிராண்டுன்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு. அதோட கலரை பாருங்கள். ஓகேவா? கலர் வைஸ் சூப்பராக இருக்கா? ஓகே. இதில் வந்து பின்னாடி திருப்பி பார்க்கணும். இந்த பிராண்டு சிம்பிள் உங்களுக்கு இந்த சீல் இருந்தால் மட்டும்தான் இது ஒரிஜினல் பீஸ். அதர்வைஸ் இது டூப்ளிகேட் பீஸ். ஓகேவா? அதுதான் ஒரிஜினலோட கலர். இது வந்து எல்லா கடையிலையுமே இருக்கும். இந்த 754 இங்கிலீஷில், ஹிந்தியில், பெங்காலில், அரபியில் எல்லா இதுலேயும் எழுதியிருக்கும். இது எல்லா ஷாப்லேயும் இருக்கும். பட் இப்படி நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இது இருக்கணும். இந்த டயாலஜின்னு உள்ள பிராண்டு, இந்த ஸ்டார் இருந்தால் மட்டும்தான் இது ஒரிஜினல் பிராண்டு. அதுதான் கலர் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இது 754. ஓகேவா? 753யும் வரும், இதோட கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பருக்கும் அப்படி தான். சரியா? ஒரிஜினல் பாருங்கள், பின்னாடி டயலஜி இருக்கா? அதோட பிராண்டு அந்த அளவு ஹை குவாலிட்டியாக இருக்கும், அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். ஓகே. பாருங்கள் ஒரிஜினல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளூ பேடு. இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியுது, நிறைய பேர்த்துக்கு தெரியலை. இது வந்து புதுசாக வந்திருக்கிறது. சரியா? நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து இந்த கம்மை லைட்டாக இதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு கம்மை லைட்டாக இதில் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோன் இப்படி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டோனை வேகம் முன்னாடி என்ன பண்ணுவோன்னா இதில் நம்ம ஸ்டோன் எடுப்போம். கரெக்டாக? இதில் வந்து லைட்டாக கம்மை தடவிட்டு ஸ்டோனை இப்படி எடுத்து பேஸ்ட் பண்ணும்போது இதில் இருக்கிற கம்மு அந்த ஸ்டோனில் வந்து இது பண்ணி லைட்டாக ஷைனிங் கம்மியாகும். அது இல்லாமல் இப்போ இது வந்து புதுசாக வந்திருக்கிறது. இதில் நீங்கள் இந்த கம்மை இது பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோனு ஷைனிங் வந்து கம்மி ஆகவே ஆகாது. உங்களுக்கு வந்து வேகமாக ஸ்டோனை எடுத்து வேகமாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து க்ளூ கம் பென்சில். சரியா? இப்படி தான் இருக்கும், கம்மோடு சேர்ந்து வரும். இதெல்லாம் நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நேற்று வருது கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது. நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு சிலவங்க வந்து தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து டல் கோல்டு யூஸ் பண்ணாமல் கோல்டை யூஸ் பண்ணுவாங்க. கோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும்.
பட் என்ன ஆகும்னா 1 மந்த்லேயே வந்து கருத்து போயிடும், ஃபேடாகி போயிடும். இது என்னென்னா இது ஒரிஜினல், இது வந்து டல் கோல்ட்லேயே ஒரிஜினல் பிராண்டு. நான் வேணால் கைக்கு உங்களுக்கு நசுக்கி காமிக்க பாருங்கள். எந்த இதுலேயுமே வந்து உங்களுக்கு கலர் போகாது, அவ்வளோ ப்யூராக இருக்கும். ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க நிறைய பேர், ஒருத்தர் 2-3 பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, பாக்கி வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க நீங்கள் யூஸ் பண்ண பிராண்டோட மெட்டீரியல்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கன்னு. ஸோ இவ்வளோ தான் முக்கியமான மெட்டீரியல்ஸ். இதில் இன்னொரு பென்சில் வரும், வாட்டர் எரேசபிள் பென்சிலு. புதுசாக நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லை, இப்போ இதில் வந்து மார்க் பண்ணால் நம்ம எரேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பென்னில் நீங்கள் எரேஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் காட்டன் துணியில் லைட்டாக தண்ணியை முக்கி நல்லா புழிஞ்சிக்கிட்டு ரொம்ப லைட்டாக பட்டிங்கன்னா எல்லாம் எரேஸ் ஆகி போயிடும். ஓகே, இப்போ இந்த கிளாத்தை நான் எதுக்கு காமிச்சு தரேன்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து பென்சிலில் மார்க் பண்ணோம் அப்படி தானே, பென்சிலில் நம்ம இப்படி ஒரு மார்க் பண்ணோம். அந்த மார்க்கை வந்து நம்ம அதுக்கப்புறம் கை வச்சு அழித்தாலும் எரேஸ் ஆகாது. ஸோ நம்ம ரப்பர் யூஸ் பண்ணாலும் நம்மளால் வந்து இதை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு முடியாது, சரியா? ஆனால் இப்போ நான் உங்களுக்கு இதில் காட்டி தரேன் பாருங்கள். இது வந்து வாட்டர் எரேசபிள் பென். நான் இப்போ இதுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள். நீளமாக ஒரு மார்க் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. வாட்டர் எரேசபிள் பென், சரியா? இதுதான் இப்போ புதுசாக வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கிறது. இது நம்ம இப்போ மார்க் பண்ணி ப்ளவுஸ் பண்ணிட்டோன்னு நம்ம கையை வச்சு எவ்வளோ தான் நம்ம அழித்தாலும், இல்லை நீங்கள் வந்து ரப்பரை இட்டு எவ்வளோ தான் நம்ம இது பண்ணாலும் இது வந்து அழியாது. இதுக்கு சிம்பிளாக இந்த இருக்கா, நான் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சோண்டு ஈரம் லைட்டாக தண்ணியை டிப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதான் இப்போ எரேஸ் பண்ணுறேன் பாருங்கள். வேறு எதுவுமே பண்ண வேணாம், லைட்டாக நீங்கள் இதை மாதிரி டச் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டா போதும், முடிஞ்சிருச்சு பாருங்கள். வேறு எதுவும் நீங்கள் கைக்கு பண்ணாலும் எதுக்கு பண்ணாலும் பாருங்கள், அந்த தழும்பு அந்த அடையாளமே உங்களுக்கு தெரியாது. நான் கொஞ்சம் ஈரம் அதிகமாக எடுத்துருக்கிறேன், நீங்கள் வந்து லைட்டாக ஈரம் பண்ணால் போதும். அப்போ அந்த தழும்பு பாருங்கள் பர்ஃபெக்டாக. இப்போ வந்து இதில் மார்க் பண்ணது, அந்த பென்னில் மார்க் பண்ண மார்க்கு இப்போ பர்ஃபெக்டாக என்ன ஆச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. இதுதான் புதுசாக வந்து இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாதனால இதை நான் போடுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தேன் பாருங்கள், பென்னு, சரியா? இது வந்து பென்சில் கிடையாது, வாட்டர் எரேசபிள் பென்னு. இதை நான் கையை வச்சு வேணால் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். கையை வச்சு தேய்மிக்கிறேன், ரப்பரை வச்சு காமிச்சிருந்தேன். இங்கே பாருங்கள், நெய்யில் வச்சு கூட நான் இது பண்ணிட்டேன். ஆனால் நம்ம இதை வச்சு லைட்டாக டிப் பண்ணிட்டா போதும், வேறு எதுவும் பண்ண வேணாம். இது இப்போ நான் ஒரு கையில் ஹோல்டு பண்ணியிருக்கிறனால இது வந்து இப்படி இருக்குது. இந்த காமிச்சு தரேன் பாருங்கள். லைட்டாக அந்த துணியை வச்சு நம்ம அந்த ஈரத்தை வச்சு லைட்டாக டிப் பண்ணிட்டா போதும், அது அழிஞ்சு போயிடும். எனக்கு 2 கை வச்சு பண்ணுறதுக்கு முடியலை, ஒரு கையில் ஹோல்டு பண்ணியிருக்கிறனால. எந்த மார்க்காக இருந்தாலும் உடனே அது எரேஸ் ஆகி போயிடும். ஓகே, அந்த தழும்பு கூட உங்களுக்கு இருக்காது பாருங்கள். நம்ம மார்க் பண்ண எவ்வளோ ஹெவியாக மார்க் பண்ணோம் அந்த மார்க்கே உங்களுக்கு இருக்காது. ஸோ இதுதான் வாட்டர் எரேசபிள் பென். ஓகே.